ஒருத்தர் பேசாமையே வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கும் இதே விமர்சனம் தான் வந்துச்சு. எம்ஜிஆருக்கு பேச தெரியல அப்போ குற்றச்சாட்டை வச்சாங்க. எம்ஜிஆர் 15 வருஷம் அசைக்கவே முடியலையே. ஆனால் எம்ஜிஆர் 15 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஏன்னா அவர் மக்களின் மொழியில் பேசினார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சார். இன்னைக்கு ஏறக்குறைய வரலாறு அப்படியே திரும்பி வந்து நிற்கிது. திமுக அங்க உள்ள தடுமாறுது. நல்லாவே பார்க்க முடியுது. சீனியர் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே அங்க வந்து அவங்களால கவுண்டர் கொடுக்க முடியல. ஆக்கப்பூர்வமா இந்த திமுக எம்எல்ஏக்கள் பேசினது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க எதிர்கட்சியா செயல்படுறது எந்த அளவுக்கு இருக்கு இந்த 100 நாட்கள்ல? கட்சி ஒண்ணு நினைக்குது, உள்ள ஒண்ணு செயல்படுறாங்க. இதான் உண்மை. இப்போ திமுக தலைமைக்கும் மக்களுக்குமான ஒரு கேப் ரொம்ப பெருசு. ரொம்ப கேப், பெரிய இடைவெளி. திமுகவுக்கு மக்களுக்கும் இல்ல, திமுகவுக்கு நிர்வாகிகளுக்குமே கேப்பு. கட்சியினுடைய மொத்த கட்டமைப்பையும் கலைத்துட்டு வேலை செய்யற ஆட்களை தேர்ந்தெடுத்து பதவிகளை கொடுத்து உட்கார வச்சு 5 வருஷம் நீங்க கட்சியை வளர்த்தாத்தான் ஒழிய இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மீண்டும் கட்சியை வளர்க்கவே முடியாது. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டசபையை வந்து தொடர் நேரில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். டிஎம்கே வந்து தொடர்ந்து போன வாரத்தில் வந்து லைவ் வேண்டாம், லைவ்ல நிறைய விஷயங்கள் வந்து உடனே போயிடுது. ஆனால் நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறீங்க, ஆனால் லைவ் அப்படிங்கிற விஷயம் ரீல்ஸா ஷார்ட்ஸா வெளியில் போயிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே ஏன் லைவ் வேண்டாம்னு நினைக்கிறாங்க சார்? அதாவது இது வந்து காலத்தின் கட்டாயம், கால மாற்றம். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா இருக்கட்டும், லோக்சபா இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம லைவில் பார்க்குறோம். சன்சத்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் ஒளிபரப்பு பண்ணது எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போ இதே தேர்தல் வாக்குறுதியில் இவங்க கொடுத்தது தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சட்டசபை நிகழ்ச்சி, ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அதே இதை வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறீங்க, ஆனால் அது வந்து ஷார்ட்ஸாக ரீல்ஸாக போயிடுது அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கி சபாநாயகர் வந்து வெளியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் அந்த மாதிரியான அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட காட்சிகளுக்கு ஒளிபரப்பு செஞ்சீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், உரிமை மீறல் நடவடிக்கை எடுப்போங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலே அதை ஒன்றும் செய்ய முடியாது, லைவ் கட் பண்ணாதான். அப்போ திமுக அங்கே உள்ள தடுமாறுது. நல்லாவே பார்க்க முடியுது. சீனியர் அமைச்சர்கள், சீனியர் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே அங்கே வந்து அவங்களால கவுண்டர் கொடுக்க முடியல. நேற்று கூட திமுக சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி சொன்னார், பேசக்கூடிய சார்பாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க முன்னாடி உட்கார முடியல. ஏன்னா இங்கே கொறடாவாக இருக்கிறாரு, துணைத் தலைவராக இருக்கிறாரு, இவங்களை மீறி அவங்க வர முடியல. அவங்க எல்லாருக்குமே வழக்குகள் இருக்குது. எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகளை தோண்டி எடுக்கிறப்ப அவங்க இந்த அரசாங்கத்துக்கூட பகிர்ச்சிக்க கூடாது, ஒரு சாஃப்டாக போயிடணும், ஹேண்டில் பண்ணி போயிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கட்சியில் நினைக்கிறது நம்ம உள்ள செயல்பட முடியலன்னு நினைக்கிறாங்க. இது கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தில் போகுது. அப்புறம் அங்கே நிர்வாகிகள் அவங்க பேசுகிற பேச்சு ஒன்றும் அந்த பழைய ஃபார்மெட்டில் அவங்க எந்திரிச்சு நின்றுக்கிட்டு கவிதைகள் பேசுறது, பாடல்றது, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு மாமா இருக்கார், மச்சா இருக்காருன்னு பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இது ரியூனியன் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு பின்னடைவாக இருக்குது. இவங்களை சமாளிக்க முடியல. அது ஆக்சுவலாக என்னென்னா தலைகீழாக மாறி நிற்கிது. தாவேக்காவை சேர்ந்த பலரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்க சீனியரு, இவங்க நிறைய கவுண்டர் கொடுப்பாங்க, இவங்க நம்ம வந்து பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இவங்க உள்ளே போனாங்கன்னா அது போய் அங்கே தலைகீழாக மாறிச்சு. ஆக்சுவலாக இவங்க தான் கேட்கணும் லைவ் டெலிகாஸ்ட் வேணான்னு. இப்போ அவங்க கேட்குறாங்க. அப்படிங்கிற போது அவர்களால் சமாளிக்க முடியல. இவங்களை கேட்டால் வந்து இல்லை சட்டசபை மாண்பே போச்சுங்க. என்ன மாண்பு போச்சு? இதே சட்டமன்றத்தில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கீங்க, அடிதடி நடந்திருக்கு, மைக் உடைச்சிருக்காங்க, எல்லா விஷயம் நடந்திருக்கு, சேலை கிழிப்பு வரைக்கும் போயிருக்கு இதே சட்டமன்றத்தில். ஆனால் இன்னைக்கு புதுதாக வந்திருக்கிறவர்கள்னா முதல்ல அவங்க என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அரசியல் களம் மாறி இருக்கு, அரசியல் தளம் மாறி இருக்கு, அரசியல் தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, அரசியல் மொழி மாறி இருக்கு. ஒன்றும் நீங்கள் வந்து மேடையில் ஏறிக்கிட்டு 1947, 67 வரலாறு இதெல்லாம் பேசி கடைசியில் மேட்டருக்கெல்லாம் வரக்கூடாது. எடுத்தோடனே நீங்கள் என்ன கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி அரசியல் மொழியை மாறிடுச்சு. அது ரைட்டா தப்பா சரியான காலத்தின் மாற்றம். நீங்கள் ஒரு காலத்தில் மேடை பேச்சு எப்படி இருக்குன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப இலக்கியத்தன்மையாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் பேச்சு வந்து ரொம்ப எம்ஜிஆர் காலத்தில் வந்து அதை எளிமைப்படுத்துது. அப்போ இதே விமர்சனங்கள் வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு பேச தெரியல, சினிமா வசனங்களை பேசிட்டாரு. ஆனால் எம்ஜிஆருடைய மொழி வந்து யதார்த்த மொழியாக இருந்துச்சு.
எம்ஜிஆர் பேச்சு நான் என்ன பண்ணிட்டேன், என்னை ஏன் தூக்கி எறிஞ்சாங்க, பேசும் மொழியில. பேசு மொழியில அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. எம்ஜிஆர் அதனால தான் 15 வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு. ஓகே, ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்போசிட்டா நடிகராக இருந்தவர் வரலாமா அப்படிலாம் பேசின பிறகு அது எம்ஜிஆர் காலத்துல அது மாற ஆரம்பிச்சிருச்சு. ம், ம். அதுக்கு பிறகு நம்ம ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்டராக்ட் பண்ணி பேசுவாங்க. நான் சொல்வேன் செய்வீர்களா, செய்வீர்களா, செய்வீர்களான்னு கேட்பாங்க. இப்போ இன்டராக்ட் பண்ணி பேச முடியும். இப்போ இவர் வந்ததுக்கு பிறகு லிமிட்டா பேசுறாரு. அதே நேரத்தில் இதையும் ரசிக்கிறாங்க மக்கள். அப்போ இந்த அரசியல் மொழியே மாறி இருக்கு. ஒன்றும் அதுவே உங்களுக்கு புரியல. அந்த அரசியல் மொழியே புரியல, அரசியல் களம் புரியல, அரசியல் தளம் புரியல. வரக்கூடிய 2031 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடி வாக்காளர்கள் புதிய வாக்காளர்பாங்க. இந்த 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. இப்ப சட்டமன்ற லைவ்லாம் பாக்குறவங்க அது வந்து ஒரு 1 கோடி இப்ப போட்டவங்க எல்லாம் சேர்த்து ஒரு புதிய வாக்காளர் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 1 கோடிக்கு மேல வாக்களிக்க போறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கான அரசியலை நீங்க பேசணும். அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பழங்கதை பேசிக்கிட்டு, பழமைவாதம் பேசிக்கிட்டு, பழைய வரலாறுகளை பேசி இன்னைக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை வந்து நான் அரசு அலுவலகத்துக்கு போனேன்னா இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன், எனக்கு இங்கே காக்க வைக்கக்கூடாது, எனக்கு இங்கே வந்து காசு கேட்கக்கூடாது, என்ன இங்கே கண்ணியமாக நடத்தணும். இதுதான் இது வந்து சாமானியனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பட்டா மாறுதலோ, பெர்த் சர்டிஃபிகேட்டோ, டெத் சர்டிஃபிகேட்டோ, ரெவன்யூ ஆஃபீஸ்க்கோ ஏதோ போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு அதிகபட்சமாக என்னைக்கோ ஒரு நாளைக்கு போகிறவங்களுக்கு இது சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக இது முதல்ல இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு அரசு அலுவலகங்களில் பொதுமக்களை அப்ரோச் பண்ணுற இடம் மாறி இருக்கு. அது போதும். நீங்கள் வந்து நான் 1948 நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா அப்படின்னு எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இன்னைக்கு நான் என்னுடைய பிரச்சனை என்ன, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, கல்விக்கான பிரச்சனை இருக்குது, ரெண்டாவது வந்து நான் அரசு அலுவலகத்துக்கு எனக்கா போனால் அங்கே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ரோடு வசதி பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் நான் சரி பண்ணணும். இப்போ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி தேவை உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க என்னன்னா பழைய பழமைவாதத்தையும் ஒன்றும் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் அப்போ அந்த அரசியல் அவங்களுக்கு எடுபடலை. 21 கட்சி கூட்டணி, பல ஆயிரம் கோடி ரூபாய், ஏகப்பட்ட காசு எல்லாம் கொடுத்து கூட மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து அவர் பேச முடியல. பேசாமல் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பேசி தான் தோத்துருக்கீங்க. ஒன்றும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, வீரவசனம் பேசுறீங்க, புள்ளி விவரம் பேசுறீங்க, வரலாறு பேசுறீங்க, புவியியல் பேசுறீங்க, எல்லாம் பேசுறீங்க. பேசி உங்களை மக்கள் தோற்கடித்திருக்கிறாங்க. பேசாமல் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா ஏதோ ஒன்று உங்கள் மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கல. இல்லை ஒன்றும் புரிஞ்சுக்கல. முதலமைச்சர் பேச மாட்டேங்குது. முதலமைச்சர் பேசினார்னா வெளிநடப்பு பண்ணிடுறீங்க. நடந்திருக்கு. முதலமைச்சர் பேசினார்னா வந்து இது பண்ணிடுறீங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு 3 துறையில், முக்கியமான 3 துறையில் மிகப்பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கு, நாங்கள் அதை ஆடிட்டிங் பண்ணி எல்லாம் வந்து நாங்கள் கையில் எடுத்து வச்சிருக்கிறோன்றாரு. அன்னைக்கு 2 நாளாக யாரும் பேச்சு மூச்சை காணோம். 3ஆவது நாள் வந்து சோசியல் மீடியா பூரா பயந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு சோசியல் மீடியா பூரா வைரலான பிறகு 3 நாள் கழிச்சு வந்து எதிர்க்கட்சி தலைவர் நாங்கள் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது, மிஸ்ஸாவே பார்த்தவங்க அப்படின்னு 3 நாள் கழிச்சு வந்து சொல்றாங்க. ஏன் அன்னைக்கே இருந்துச்சு கேட்க வேண்டியதுனா நீங்க அன்னைக்கு வந்து சபையில இல்லை அப்படின்றாங்க. சபையில தான் மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, சார் நீங்க என்ன மிரட்டுறீங்களாங்களா, நீங்க ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க, இந்த இந்த பயத்துல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அமைதியாக தானே இருந்தீங்க அன்னைக்கு. அப்போ எல்லார் மீதும் ஏதாவது ஒரு வண்டியா இருக்கு, அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க உள்ள சமரசமா சமாதானமா அப்படி இப்படி போயிடலாம்னு போறாங்க. இது தெரியாம வந்து லைவை கட் பண்ணுங்க, நம்ம வந்து லைவை கட் பண்ணாங்கன்னா லைவ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுன்னு பாக்குறாங்க. ஒருத்தர் பேசாமையே வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கும் இதே விமர்சனம் தான் வந்துச்சு, எம்ஜிஆருக்கு பேச தெரியல அப்படி குற்றச்சாட்டை வச்சாங்க. எம்ஜிஆர் 15 வருஷம் அசைக்கவே முடியலையே. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியல. எம்ஜிஆருக்கு அடுக்குமொழி பேச தெரியாது, வரலாறு பேச தெரியாது, புள்ளி விவரம் பேச தெரியாது, உங்களை மாதிரி வந்து இலக்கியம் பேச தெரியாது. எம்ஜிஆர் புத்தகம் எழுதல, புத்தக வெளியில வைக்கல. ஆனா எம்ஜிஆர் 15 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஏன்னா அவர் மக்களின் மொழியில் பேசினார், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சார். இன்னைக்கு ஏறக்குறைய வரலாறு அப்படியே திரும்பி வந்து நிற்கிது. இவர் அளவா பேசுறாரு, தேவை உள்ள இடங்கள்ல பேசுறாரு. அது ஒரு பெரிய ஒரு நாள் பேசிட்டு உட்காந்தாலுமே அது ஒரு வாரத்துக்கு அது ஒரு பெரிய விமர்சனமாகவே மாறுது. அப்போ அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுங்க. மொழி மாறிடுச்சு, நீங்கள் மாறணும். மக்கள் மாறிட்டான், மக்கள் எதிர்பார்ப்பு மாறி இருக்கு, தோல்வி சந்தித்திருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் ஆராய்ஞ்சு அதை செய்யணும். லைவை கட் பண்ணுங்க, அவங்களுக்கு பேச தெரியல, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு,
இதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, பேசுறாங்கன்னு. சபாநாயகர பார்க்க வேண்டியது இருக்கு சார். சபாநாயகர் வந்து எந்த அளவுக்கு வந்து நடுநிலைமையா இந்த சட்டசபையில நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது வெளியில மக்களே பாராட்டுற அளவுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்பாவு அவர்களோ, இல்ல தனபால் அவர்களோ இருந்தபோது எப்படி இருந்தது சட்டமன்றம்? இப்ப ஜே.சி.டி. பிரபாகர் அவர் இருக்கும்போது எப்படி இருக்கு? ஜே.சி.டி. பிரபாகரன் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதிமுகவில் நீண்ட காலம் பயணம் பண்ணவர். ஒரு ஒரு எந்த விதமான வழக்குகள், ஊழல் வழக்கு அது மாதிரிலாம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி. அவர் சபாநாயகரை வந்தது அவருடைய அனுபவம் அங்கே காட்டுது. அதே நேரத்தில் அதிக முறை அவை குறிப்பிலிருந்து ஆளும் கட்சி நிர்வாகிகளுடைய பேரை நீக்கப்பட்டிருக்காரு. ஆளுங்கட்சி நிர்வாகிகள் பேசின விஷயத்தை நீக்கியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு சட்டமன்ற வரலாற்றில் ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள், ஆளும் கட்சி அமைச்சர்களுடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து அதிக முறை நீக்கியது இவராக தான் இருப்பார். அப்போ நீங்கள் அங்கே அந்த லைவே நேரடியாக 2 தரப்பையும் ஒளிபரப்பாது. 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா டீ கடையிலையோ, பூ விற்கிறவங்களோ, பழம் விற்கிறவங்களோ எல்லாரும் கையில் ஃபோனை வச்சுட்டு சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இதுவே ஒரு பெரிய சபாநாயகனுடைய சாதனை இல்லையா? அது முதல்லே செஞ்சுட்டாங்க அவங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து 5 வருஷமா செய்யல. இவங்க புதுசாக வந்த அரசாங்கம் முதல் கூட்டத்தொடர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்ற நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்சி சார்பற்று சபாநாயகர்னா இப்படி தான் இருக்கணும். சபாநாயகருக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில். ஏன்னா அவர் எந்த கட்சியும் சாராத நடுநிலையாளர். அப்போ சபாநாயகருக்கான ஒரு வேலையை மிக சிறப்பாக அவர் செய்கிறாரு. இன்னைக்கு பொதுமக்களும் பார்க்குறாங்க அவருடைய செயல்பாடை, மாற்று கட்சிகளும் பாராட்டுறாங்க. அப்படிங்கும்போது அவர் சரியான சாய்ஸ் தான். முதலமைச்சர் வந்து அவைக்கு வரும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நிறைய அறிவிப்புகள், பால் கொள்முதல் விலை உயர்வா இருக்கட்டும், மருத்துவ அறிவிப்புகள், பெரம்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா இருக்கட்டும், முக்கியமா வந்து எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கார் கொடுக்கணும், உதவியாளர் கொடுக்கணும், அதே மாதிரி வாகனப்படி உதவியாளர் படியா 1 லட்சம் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அங்க கேட்ட சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருந்துச்சு. எல்லாருமே அதை அமோகமா வரவேற்றாங்க. ஆனா அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேத்து பேசும்போது எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. நிதிநிலை சுட்டியை காட்டி சொன்னாரு. இதை டிஎம்கே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? வேண்டாம்னா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது பொது அறிவிப்புன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அதை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இது ஒரு அரசியல் தான். பாத்தீங்களா, வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கு. இந்த நேரத்துல வந்து 200 234 பேருக்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க, அரசு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் கார் இருக்கப்ப எங்களை வேணான்னு சொல்லிட்டோம். பாத்தீங்களா, நாங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி. நீங்கள் நேர்மையான அரசியல்வாதி இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். 5 வருஷமா நீங்கள் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் வீட்லையும் 10 கார் நிற்கிது, 10 வீடு இருக்குது. உங்களுக்கு கார் வேணான்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பல பேருக்கும் கார் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஓகே, நமக்கே தெரியும் நிறைய பேர் கார் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இன்னைக்கு வரைக்கும் கார் இல்லை, எனக்கு தெரியும். ஓகே, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இன்னைக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. மாற்று கட்சியினரா? வேற மாற்று கட்சியை சேர்ந்தவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. சென்னைக்கு பஸ்ல தான் வந்து போறாரு. எம்எல்ஏஸ் தான் தங்கி இருக்கிறாரு. ஆட்டோவில் தான் போறாரு. எனக்கு இன்னைக்கு தெரியும், நல்லா தெரியும். அவர் ஒரு 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். ஊரில் கார் வச்சிருக்காருன்னு தெரியல, இங்கே காரில் வருது. ஆனால் இந்த மாதிரி நிறையா கஷ்டப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது. அவங்களுக்குலாம் தேவைதான், கொடுக்கலாம். ஆனால் இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் இதை எதிர்க்கட்சியில் அரசியல் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், கட்சியிலிருந்து வாங்கி கொடுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம்னா, 96 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியே ஐயா மூப்பனார் நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்கும் அன்னைக்கு சுமோ வாங்கி கொடுத்தாரு. கட்சியிலிருந்து சுமோ ஒரு 32 மாவட்டமா 38 மாவட்டம் அன்னைக்கு இருந்த மாவட்டத்துக்கு கட்சி மாவட்ட தலைவருக்கு சுமோ 5 வருஷமா 4 வருஷமா அந்த மாவட்ட தலைவர் போனதுக்கு பிறகு அந்த சுமோ கட்சியில கொண்டு ஒப்படைச்சிருவாரு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு, செயலாளர்களுக்குலாம் கார் இருக்கும், கட்சி ஆஃபீஸ் இருக்கு, அவங்க பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துருவாங்க. அவங்க தான் அவங்க மாசம் மாசம் கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை வாங்கி கட்சி வாங்கிக்கிறோம் சம்பளத்தை. அவர் இன்னைக்கு பல பேர் சொல்ற விஷயம், நன்மாறன் ஒரு எம்எல்ஏ மதுரையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்தார், இறந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ. அவர் கடைசி காலம் வரைக்கும் பஸ்ஸில் தான் போயிருந்தார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு அந்த மதுரையில் எங்கேயாவது இங்கே அவர் பல முறை மதுரையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கலாம். ஒரு பேக் வச்சிருப்பாரு. ஒரு பெரிய நாடக நடிகரும் கூட. அவர் நாடகங்களில் கம்யூனிஸ்டுகளை கருத்துக்களை நாடக மூலமா சொன்னார். பல முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் நன்மாறன் இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிக்கவே முடியல. ஒரு பேக் வச்சிருப்பாரு, வச்சுட்டு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் நின்றுருப்பார். சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அப்படிலாம் மக்கள் பணி செஞ்ச சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. சைக்கிளில் போய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒருத்தர் வந்து கோயில் பூசாரியாக இருந்தார். அவர் கட்சியில் தான் ரொம்ப நாள் உறுப்பினர். அவங்க அம்மா அந்த மாதிரி ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, அவரை கூப்பிட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. அவர் இங்கே வந்தாருன்னா பாண்டியம் சேலட்டி நடந்து தான் போயிட்டு இருப்பார். இப்படியெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவி இன்னைக்கு வரைக்கும் 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தோம், பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. சின்னத்துறைங்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அப்படி தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம்.
இது ஒட்டுமொத்தமா கொடுக்கறதுங்கிறது தான் விமர்சனம் ஆயிருக்கு. அதை வைத்து அவங்க அரசியல் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, எங்கள்கிட்ட பாத்தீங்களா மக்கள் வரி பணத்தை நாங்க தொடவே இல்லை. ஆனா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குமா சார்? ஆனா பொது இல்ல அறிவிப்பு. முதல்ல சொன்னது வந்து அவங்க பிளாட்டா சொல்லிட்டாங்க. ஓகே, டீடைலா சொல்லாம. டீட்டெயிலா சொல்லாம சொல்லிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா கடைசியில வந்து விவாதமாயிடுச்சு. ம். சட்டமன்ற உறுப்பினராக கார் உண்மையிலே இல்லாதவர்களுடைய விண்ணப்பிச்சா அதை நாங்க ஆய்வு பண்ணி நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஃபார்மேட்டை வந்து நீங்க அவசரப்படாம சொல்லியிருந்தோம்னா இவ்வளவு தூரம் விமர்சனமா வந்திருக்காது. அப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அஃபிடவிட்ட பத்திலாம் பேசினாரு சார். அந்த விமர்சனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது உலகத்திலேயே வந்து இந்த அரசியல்வாதிகள் அபிடவிட் தான் வந்து பாதுகாத்து வைக்க வேண்டிய பொக்கிஷம். கார் இல்லைன்றாங்க, வீடு இல்லைன்றாங்க, கஷ்டப்படுறன்றான், இஎம்ஐ கட்டுறன்றானுங்க. பார்த்தா உள்ள 10 கார் நிக்குது. இது எல்லா அரசியல்வாதியும் பண்றாங்க. இது நீங்க எக்ஸ்போஸ் ஆயிருது சில பேர் அப்படிங்கும்போது, அவர்கிட்ட ஒன்றும் கார்ல இருந்தா யாரும் நம்புவாங்களா? அவர் கொடுத்த அபிடவிட்டை பார்த்துட்டு இத்தனை வருஷம் அரசியல் இருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, சபாநாயகராக இருந்தாரு, மேயரா இருந்தவருக்கு கார் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அபிடவிட்ல அப்படிங்கிறது. இது மக்களை வந்து முட்டாளாக்குறது தான். அடுத்ததாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள முக்கியமா 3 பேர் பேசுறாங்க சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, கே.என். நேரு, ஏவா வேலு. அவங்க ஒரு சிலதெல்லாம் பேசும்போது அவங்களே வாலண்டரியா அந்த இதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப 150 ஏக்கர்னு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர் சொன்னதா இருக்கட்டும். இப்ப வந்து அந்த பழைய வீடியோவை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாங்க. பார்ட்டி ஃபண்ட் இருக்குன்னு மரியவல்சன் முன்னாடி நாள் சொன்னதா இருக்கட்டும். எந்த கட்சின்னா தைரியமா இருந்து சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமா இந்த திமுக எம்எல்ஏக்கள் பேசினது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க எதிர்க்கட்சியா செயல்படுறது எந்த அளவுக்கு இருக்கு இந்த 100 நாட்கள்ல? கட்சி ஒண்ணு நினைக்குது, உள்ள ஒண்ணு செயல்படுறாங்க. இதுதான் உண்மை. இதுதான் யதார்த்தம். கட்சி ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா செயல்பட நினைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சீனியர் நிர்வாகிகள் எந்த பாதிப்புமே தமக்கு வந்துடக்கூடாது மாதிரி செயல்படுறாங்க. ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனை அவங்க ஏதாவது இந்த 2வது கூட்டத்தொடரில் பேசியிருக்காங்களான்னா பெருசா இல்லை. அப்போ ஒன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாலும் கூட தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட விமர்சனம் அதுதான் அதிகமா இருக்கு. அது 2 தரப்புலையுமே இருந்தாலும் கூட ஆரம்பிக்கிறது யாருன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறாரு, இவர் வந்து துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருங்கிறாரு. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நேரடி ஒளிபரப்பாக போயிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசுகிற இடத்துல நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க தானே செய்வாங்க மக்கள். இப்போ 2 பேரும் தவிர்க்கணும். திமுக எதிர்க்கட்சியாகவே இல்லை முதல்ல. அவங்க ஒன்றும் இந்த வெற்றியே அவங்க தீர்மானிச்சுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முதலமைச்சர். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பில்டப் இருக்கும் இல்லையா? திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்க்கட்சியா அவங்க செயல்படுறது ரொம்ப டேஞ்சரா இருக்கும் அப்படிலாம் சொல்லி அப்படிதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல இருந்துச்சு. 15 வருஷம் திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கு. வலிமையான எதிர்க்கட்சி. அன்னைக்கு வந்து இடி, மின்னல், மழை அப்படின்னு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க வந்து யாருன்னா கா. சுப்பு, துரைமுருகன், ரகுமான் கான். இவங்க 3 பேரும் வந்து திமுகவினுடைய இடி, மின்னல், மழை. கலைஞர் சொல்லுவாராம், இடி, மின்னல், மழை அப்படின்னு 3 பேரும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், தொடர்ந்து 15 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர்கள். சேப்பாக்கத்துல, காட்பாடியில இன்னொருத்தர் 3 பேருமே தொடர்ந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். எல்லாருமே வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள். அன்னைக்கு சட்டமன்றத்தை கதற விட்டாங்க. எம்ஜிஆர் கொண்டு வரக்கூடிய அத்தனை தீர்மானம் புள்ளி விவரங்களும் அடிக்கக்கூடிய ஆட்களா இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனா 77, 78, 80 அந்த காலகட்டங்கள்லாம் மிஞ்சி போனா அவங்களுக்கு 40 வயசுக்குள்ள தான் இருக்கும். இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து 3 முறை. அப்படிலாம் இருந்த சட்டமன்றம் இன்னைக்கு யாரையா ஒருத்தரை காட்டுங்க பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு தங்கம் தென்னரசு மட்டும் தான் கொஞ்சம் டேட்டாவோட பேசுறாரு நிதியமைச்சர் இருந்ததுனால. மீதி எல்லாருமே மாப்பிள்ள மச்சான் போங்க தம்பி, நீங்க எப்பயுமே எங்களை இப்படித்தான் கிண்டல் பண்ணுவீங்க, புதுசா வந்திருக்கீங்க, ஏதாவது எங்களை பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, சின்ன வயசா இருக்கீங்க அப்படிலாம் போயிட்டாங்க. என்ன அதுல என்ன காரணம்? என் பையில திறந்துறாங்க. என் பையில தம்பி, என் பையில ஏதாவது பின்னாடி இருக்கு பார்த்து எடுத்துறாதீங்க. இந்த வயசான காலத்துல எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, நான் உள்ள போய் மாத்திரை மருந்துலாம் போட முடியாது, போலீஸ் கேஸ் நலைய முடியாது, நீங்க பார்த்து செஞ்சு விடுங்க, நான் உங்க பக்கமே வரமாட்டேன்னா வச்சுக்கல. அந்த வடிவேல் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க உள்ள. கட்சி தலைமை என்ன நினைக்குது, ஐயோப்பா நம்ம என்ன நினைச்சோம், உள்ள போய் இங்க பூரா பல்ட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க தலைமை ஒண்ணு நினைக்குது, இங்க ஒண்ணு இவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. ஸ்டாலின் கூப்பிட்டு வார்னிங்லாம் விட்டார்ன்ற ஒரு செய்திகள்லாம் வந்து அவர் பேச்சு யாருங்க கேட்க போறா? அவர் பேச்சு அவரே கேட்க போட்டாரு ரேஞ்சில் இன்னைக்கு இருக்கிறார் பாவம். ஏன்னா கட்சி தலைமை வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஒரு மன்னரால இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தருக்கு நீங்க வந்து உள்ள ஒன்றும் போக முடியாது. தலைவர் சொல்றாங்க, தலைவருக்கு அப்படித்தாங்க சொல்லுவாருன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் அவங்க பேசுறாங்க. அதனால வந்து ஆட்சியில் இருக்கிறப்பே அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போது அவங்க எப்படி இருக்க போறாங்க? தலைவர் சொல்லிட்டாருன்னா, அது கலைஞர் இருந்தாருன்னா இந்நேரம் ட்ரில் வாங்கியிருப்பார் எல்லாத்தையும். நீங்க என்ன உள்ள பேசணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு உள்ளன்னு கேட்டிருப்பாரு. ம், ம். இவரு ஒன்றும் பண்ண முடியல. எதிர்க்கட்சி தலைவரே எதுவுமே பெருசா பேசுற மாதிரி தெரியல. எதிர்க்கட்சி தலைவர் உள்ள உட்கார்ந்து அவர் மேல பார்த்துட்டு இருக்கிறாரு. ம். நான்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? அப்படின்னு அவர் மேல பார்த்துட்டு இருக்கிறாரு ஆமா, அவரு. ம். அவர் நிலைமை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அங்க ஒரு 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 டீம் அங்க ஃபார்ம் ஆகல திமுக. அது அங்கேயே ஒரு கேப் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க சட்டமன்றத்தை பாத்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ்ல காலேஜ் கூட சொல்ல முடியாது. அதை ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இந்த பக்கம் பார்த்தா 40 வயசு 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே முதலமைச்சர்ல இருந்து அந்த சைடு அந்த பக்கம். டிவிக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 70 பிளஸ் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அங்க 40. அவர் மட்டும் இருக்கா. அவங்களுக்குள்ளே ஒட்ட மாட்டேங்குது. இவர் ஒரு பக்கம் ட்ராக்ல போறாரு, அவங்க ஒரு பக்கம் போறாங்க. இதுவே அன்னைக்கு போல. அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கலைஞரோட இருந்த ஆட்கள் எல்லாமே யங்ஸ்டரா இருந்தாங்க, படித்தவர்களா இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபோர்ஸா இருந்தாங்க. எம்ஜிஆரை அவ்வளவு எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளேயே 2 பிளவா ஒரு ஒட்டாம இருக்கு. ஒரு இளம் பாய்ச்சல் தேவைப்படுது திமுகல இருக்கு. பாய்ச்சிட்டாலும் இளம் பாய்ச்சல் அதெல்லாம் பாவம் முடிஞ்சு போச்சுங்க. அவங்க அதெல்லாம் வந்து அந்த கட்சி வந்து உட்காந்து கரையா அரிச்ச மாதிரி அரிச்சிட்டாங்க. அரிச்சு அண்ணா உருவாக்கிய கட்சி. அண்ணா எதுக்கு கொண்டு வந்தார் அந்த கட்சியை? இல்ல இளைஞர்களுக்காக, சாமானியனுக்காக. அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, ஆட்சியில் இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் தான் இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல பூரா பணக்காரன் பூரா இருக்கிறாரு, பண்ணையார்கள் பூரா இருக்காங்க, தொழிலதிபர் பூரா அங்க இருக்கிறான். இப்போ சாமானியனா இருக்கிறவனுக்கு குப்பனு சுப்பனுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லையே, அரசியல் அதிகாரமே இல்லையே. அப்போ அவங்க எங்க போவான்? அப்ப அண்ணா யோசிக்கிறாரு. அண்ணா எதுக்கு கட்சி ஆரம்பிக்க போறாரு? திராவிடர் கழகத்திலே போயிருப்பாரு, பெரியாரோட டிராவல் பண்ணி போயிருப்பாரு. பெரியாருக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடு. ஆனா எடுத்தால் அது அரசியல் இயக்கமா ஏன் மாத்தினாரு? சாமானியனுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிகாரம் வேணுங்கிறதுக்காக தான் மாத்துறாரு. அண்ணாவினுடைய முதல் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாமே 50 வயசுக்குள்ள தான். 29 வயசு ஒருத்தர் அமைச்சர் அண்ணாவினுடைய முதல் அமைச்சரவையில் 67ல. கலைஞருக்கு 36 வயசு தான். அதுக்கப்புறம் இப்பதான் இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 36 வயசுல யாரும் இருக்க முடியாது. 36 வயசுல வட்டச் செயலாளராக சேர்ந்தா தான் நீங்க 50 வயசுல 36 வயசுல மெம்பரா சேர்ந்தா தான் 50 வயசுல வட்டச் செயலாளராக முடியும். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு தலைமுறைக்கான அரசியல் அங்க இல்ல, புதியவர்களுக்கான வாய்ப்பு இல்ல, இளைஞர்களுக்கான வாய்ப்பு இல்ல, பெண்களுக்கான வாய்ப்பு இல்ல. பெண் மாவட்ட செயலாளர் இருந்தாங்க திமுகவில் முன்னாடி. வாசுகி முருகேசன் ஒருத்தவங்க தான், கரூர் மாவட்ட செயலாளர். அவங்க பயங்கர ஃபேமஸ். உருட்டுக்கட்டைன்னா அவங்க தான். ஏதோ ஒரு முக்கியமான போராட்டத்தை கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல உருட்டுக்கட்டோட நின்றுருந்தாங்க. அந்த போட்டோ ஒன்றும் பயங்கர வைரல். அது அப்படி ஃபோர்ஸான மாவட்ட செயலாளர்லாம் பெண் மாவட்ட செயலர் இருந்தாங்க. கலைஞர் அப்பப்போ யாருக்காவது ஒரு புதியவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பார். இப்போ ஆராசா இருக்காருன்னா 32 வயசுல ஆராசா மத்திய அமைச்சர், எந்த பின்புலமும் இல்லாதவர். கலைஞர் இருந்தார். ஓகே, இவர் புதுசாக இருக்காரு, யங்ஸ்டராக இருக்காரு, இவர் கொடுத்தா செய்வார், புதியவருக்கான வாய்ப்பு கொடுத்து. அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்ப என்ன பண்ண பட்டார்னு ஒருத்தர் ஒரு சேர்மனாக இருந்தவரை வந்து எம்எல்ஏ ஆக்குறாங்க, அமைச்சர் ஆக்குறாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க. புதுசாக அந்த கோயில் பூசாரி எம்எல்ஏ ஆக்குறாங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த மேஜிக்லாம் திமுக கலைஞர் ஜெயலலிதா வரைக்கும் நடந்தது. அதுக்கு பிறகு கடந்த 10 வருஷத்துல யாருக்குமே வாய்ப்பு இல்லை. கலைஞர் தன்னை பத்தின எதிர்த்தோ ஆதரித்தோ ஒரு விமர்சனம் வந்தா அதுக்கு பதில் சொல்லுவார். ஓகே, காலையில் உட்காந்து எல்லா பேப்பரையும் படிச்சிருவார். எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு திட்டி ஒருத்தர் எழுந்தா கூட அவனுக்கு ஃபோன் பண்ணுவார். என்னையா என்னை பத்தி இப்படி எழுதிருக்க, நீ இப்ப எழுதக்கூடாது, நீ இப்படி எழுதணும் அப்படின்னு ஷோவுக்கும் இவருக்கும் நேர் எதிரான சித்தாந்தம். துக்ளக்ல அட்டைப்படத்தை ஏதாவது ஒன்று போட்டுருவார் ஷோ கிண்டலா. இவர் பார்த்துருவாரு, காலையில் ஃபோன் போடுறது, நான் ஷோ எழுந்திரிச்சிட்டிங்களா, என்னை பத்தி இப்படி எழுதிருக்கீங்க, அப்படித்தான் எழுதணும் அவர் சொல்றது. 2 பேரும் இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஒரு விவாதம். அதே மாதிரி பாராட்டி எழுதியிருக்கிறான், ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கிறான், கட்டுரை எழுதியிருக்கிறான், கட்சியினுடைய செயல்பாடுகள் எழுதியிருக்கிறான் அப்படின்னா தேடி ஒரு சின்ன பிட்டு செய்தியாக இருந்தால் கூட அதை படித்து பார்த்துட்டு அந்த கட்சி பேப்பரை பிரிண்டிங் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, பத்திரிகை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்பரை வாங்கி இவரே பேசிடுவார். எத்தனையோ பேருக்கு பேசியிருக்கிறாரு. வணக்கம், நான் கலைஞர் பேசுறேன்னா எப்படி இருக்கும்? இப்போ திமுக தலைமைக்கும் மக்களுக்குமான ஒரு கேப் ரொம்ப பெருசு, ரொம்ப கேப், பெரிய இடைவெளி. திமுகவுக்கும் மக்களுக்கும் இல்ல, திமுகவுக்கும் நிர்வாகிகளுக்குமே கேப்பு, கட்சி நிர்வாகிகளுக்கே கேப்பு. கடந்த 5 வருஷத்துல பல பேர் தலைவரை சந்திக்க முடியல, பார்க்க முடியலன்னு புலம்புற தொண்டர்களாக நமக்கு தெரியும். ஆனா அதுல என்னன்னா போலி திராவிடவாதிகள், போலி பெரியாரியவாதிகள் இந்த கட்சிக்குள்ள புகுந்து தான் வந்து ஒரு பெரிய பெரியாரிய சித்தாந்தத்தில் உள்வாங்கியவர்கள், கரைத்து குடித்தவர்கள், இலக்கிய செம்மல் அப்படின்னு போலி பிராண்டை போட்டு உண்மையான திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் இன்னைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க, ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காங்க, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க, வெளிமலையில் இருக்கிறாங்க. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் பார்க்க மாட்டாங்க. திமுகவுக்காக மட்டும் உழைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், இன்னைக்கு தெரியும், இங்க பக்கத்துல இருக்காங்க. எத்தனையோ பெரியாரியவாதிகள் பெரியாருடைய கொள்கை முழுவதுமாக உள்வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பம் எனக்கு தெரியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்காங்க. ஆனா இவங்க பூரா போலிகள், போலி பெரியாரியவாதிகள், போலி திராவிடவாதிகள். உள்ளுக்குள்ள அத்தனை சாக்கடையும் உள்ள இருக்கும். சாதி வெறி, மதவெறி,
பண்ணையாருத்தனம் அத்தனையும் உள்ள வச்சிருப்பான். கேட்டால் அவன் தெரியாது திராவிடம், சொன்னா பெரியாரியம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதெல்லாம் நம்ம பேசினோம்னா ஒரு மிகப்பெரிய சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கத்தில் சாதி வெறி இருக்காங்க உள்ள. சாதி பார்த்து தான் போஸ்டிங்கே போடுறான். கேட்டால் நாங்கள் வந்து பெரிய சமூக நீதி பேசுகிற ஒரு இயக்கம்மா. அது கட்சி கிடையாது, ஒரு இயக்கம். அது வேணாம், நாகரிகம் கருதி வேணான்ற. ஓகே ஓகே. இப்படி பொய்யாக வந்து இன்னைக்கு அதை நம்பி இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு முடிச்சது நிற்கிது. இந்த பொய்யான ஆட்களை, இந்த பண்ணையார்களை, போலி திராவிடம் பேசியவர்களை, போலி பெரியாரியவாதிகளை நம்பி இன்னைக்கு வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே 50+, 60+. அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறான், நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. அரசியல் தளம் மாறிடுச்சு, அரசியல் களம் மாறிடுச்சு, அரசியல் மொழி மாறிடுச்சு, அரசியல் செய்யக்கூடிய இடமே மாறிடுச்சு. எதுவுமே புரியாம ஒரு கட்டுரை எழுதிடலாமா, ஒரு புத்தகம் போட்டுருவோமா, அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சிடலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. கடைசியில் அப்படி வந்து நிற்கிறாங்க. இப்போ முதல்வர் போன வாரம் பேசும்போது சொன்னார் சார், என்கிட்ட வந்து நிஜமாவே ஃபைல்ஸ் இருக்கு, அவர் போகிற போக்குலலாம் அதை சொல்லலை, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை நம்ம பேசணும். கடைசியில் சொன்னார், இடைத்தேர்தலுக்காவது சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்லன்ற மாதிரி ஒரு டோனில் முடிச்சார். எதை சுட்டி காட்டி சொல்றாரு, யாரை சுட்டி காட்டி சொல்றாரு? ஃபைலை திறந்தா பல பேர் உள்ள போயிடுவாங்க. இந்த இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு யாரு? ஒன்றும் டேமேஜ் ஆகும், இருக்கிறது ஒன்றும் டேமேஜ் ஆயிரும், எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால 1 by 1 போவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஃபைலை திறந்தா யார் மாட்ட போறா? முன்னாள் அமைச்சர்கள் மாட்டுவாங்க. முன்னாள் அமைச்சர் கட்சி கட்ட பேர் வரும், ஒன்றும் பின்னடைவா போகும். அப்புறம் 1-2 சீட் ஏதாவது ஜெயிக்கலான்னு ஆசை இருக்கிறது கூட முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுனால அவங்கள நான் விட்டு வச்சிருக்கேங்கிறாரு. நீங்க அன்னைக்கு பேச வேண்டியதானே வீராப்பா. இந்த சட்டமன்றத்தில் 2 நாள் கழிச்சு வந்து பேசிட்டு நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம், இதுக்கு பயப்பட மாட்டோம், இவருக்கு பேசவே தெரியல, பேச தெரியல 2 வாரத்தை தான் பேசுறாரு, ஓடி போயிடுறீங்க. சரி, ஃபைல்னா கப்சிப்புன்னு ஆயிடுறீங்க. ஒண்ணுமே பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஃபைல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. அந்த ஃபைல் என்ன ஃபைலுங்க, எடுத்து விடுங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்தாலுங்க, மிஸ்ஸாக பார்த்தாலுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பயப்பட மாட்டோங்க. சில பேர் மேல வழக்கெல்லாம் கூட இன்னும் இருக்கு, சொல்லி பாருங்க, ஆல்ரெடி இருக்கு. கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்கீங்க. அப்ப என்னன்னா உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள், அந்த ஃபைலை ஓபன் பண்ணா பல பேர் மாட்ட போறாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து விசாரணைக்கு போயிருக்காரு. அப்படிங்கும் போது அதில் கிட்டத்தட்ட 391 கோடி ரூபா, 390 கோடி ரூபாய் என்னமோ அதுக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது, கண்டக்டர் வாங்கினதில் நிறைய ஊழல் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு 50 இடத்துல ரைடு பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுற கூட அவர் ஏதாவது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அரசு இது வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு தேக்க மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நிஜமாக இடைத்தேர்தல் நிற்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் நிற்க மாட்டார். அவருக்கு தெரியாதா என்ன? மீண்டும் அந்த ஒரு விஷப்பரீட்சை செய்ய வராண்டா? கன்ஃபார்ம் நிற்க மாட்டார். அவர் நிற்க மாட்டார். இந்த கூட இருக்கிற யாராவது ஏற்றி விட்டாங்கன்னா பாவம் கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து இது பண்ணிடுவாங்க. திருச்சியில் நிற்க வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. தலைவர் நெல்லுங்க தலைவர் நாங்கள் ஜெயிக்க வச்சு. ஏன் கேட்குறேன்னா, விஜய் அவர்களே வந்து அதை தான் விரும்புறாரு. ஸ்டாலின் அவர்கள் உள்ள வரணும், தனக்கு எதிரான அப்போசிஷன் வந்து உதயநிதி அவர்கள் சரியா இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் விஜயா தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறான்ற மாதிரி சில தகவல் வருது. இல்லை, அது அவங்க நிற்க மாட்டாங்க. நின்று தோத்துட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு அசிங்கமா போயிடும். அசிங்கமா ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் இப்போ கூட்டணி கட்சிகளுடைய இல்லை. 2வது திமுக மேல இப்போ சமீப காலமாக நிறைய விமர்சனங்கள். அப்படிங்கும் போது வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்க முடியாது. ஆளும் கட்சியா இருக்கிறப்பயே, இத்தனை கட்சி கூட்டணியில் இருக்கிறப்பயே நம்மளால தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சே நிற்காம இருக்கிறது நல்லது. டீலிமிட்டேஷன் பத்தியான விவாதம் எதர்ச்சியா உள்ள வந்துருச்சு. டீலிமிட்டேஷன் பத்தி தீர்மானங்கள் கொண்டு வந்தது வேறையா இருக்கு, முதல்வர் போய் அங்க பேசினது வேறையா இருக்குன்ற மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கான விளக்கமா கொடுத்துட்டாங்க அவங்க. ஆனா திமுக என்ன நிலைப்பாடுல இருக்குன்றத நேத்து கடைசி வரைக்குமே அவங்க கரெக்டா சொல்லல அப்படிங்கறது ஆதவர்ஜன பாயிண்டா இருக்கு சார். நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல, டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் தாவேகா மிக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க, இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுல தீர்மானம் போட்டுக்கிறாங்க. தீர்மானம் போடுறது பெருசா, நீங்க வந்து வாய்மொழியா பேசுறது பெருசானா தீர்மானம் போடுறது தான் பெருசு. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியை கூட்டி தீர்மானம் போட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து எம்பிகளையும் கூப்பிட்டு, சில எம்பிகள் போல, திமுக எம்பிகள் போல, ஆனால் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க. அது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. திமுக தாவேக அரசினுடைய நிலைப்பாடு 543 25 வருஷம் எக்ஸ்டெண்ட், அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. சமீபத்தில் சவுத் ஜோன் மாநாடு மீட்டிங் நடந்தது. அதில் வந்து உள்துறை அமைச்சர் கலந்துக்கிட்டாரு. அதில் அவர் நிறைய விஷயம் பேசுகிறார். மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம், அதாவது நம்ம முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை உயர்த்துகிற விஷயமா இருக்கட்டும், பெங்களூர்ல இருந்து மெட்ரோ ட்ரெயினை வந்து ஓசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் இருக்கட்டும், மேகதாதுல அணை கட்டக்கூடாதா இருக்கட்டும், 2018 தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் காவிரி வேளாண்மை வாரியம் சொல்லக்கூடிய அந்த நீரை வந்து நீங்கள் தண்ணீரை வந்து
திறந்து விடணும், அதை மதிக்கணுங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாரு. டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத ஒரு மேலோட்டமாக இருந்தது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை டீலிமிட்டேஷன் விஷயத்தில் பல்ட்டி அடிச்சிருச்சு. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தில் தாவேக சரியான கவுண்டர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் இவ்வளோலாம் பேசியிருக்கிறாரு, உள்துறை அமைச்சரை பார்த்து இத்தனை விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அது எல்லாமே ஹைட் பண்ணப்பட்டு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் வந்து தலையிட பல்ட்டி அடிச்சிட்டாங்க, டீலிமிட்டேஷன் விஷயத்தில் வந்து தாவேக வந்து தடுமாறிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நரேஷனை செட் பண்ணி அதை முழுவதுமாக அன்னைக்கு அது ஒரு செய்தி ஆக்கிட்டாங்க. விவாதம் முதற்கொண்டு அது போயிடுச்சு. புரியுது. ஆனா உள்ள இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, அதை வந்து மறைச்சிட்டாங்க, முழுசா மறைக்கப்பட்டு. அதுக்கு பிறகு வெளியில வந்து நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சு வெளியில வந்துட்டு தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் சொல்றாரு, ஓப்பன் பிரஸ் மீட்ல சொல்றாரு, எங்களுடைய நிலைப்பாடு 543 தான், இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்குறோம், இதுல எங்களுக்கு மாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுல எங்க மாற்று நிலைப்பாடு வந்துச்சுன்னு தெரியல. இப்ப டீலிமிட்டேஷன் விவகாரத்தை யார் முடிவெடுக்க போறாங்கன்னா, தாவேகா முடிவை விட திமுக முடிவு தான் முக்கியம் இங்க. ஏன்னா இவங்களுக்கு எம்பி கிடையாது, தீர்மானம் போடலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அறிக்கை கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், லெட்டர் எழுதலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை தோக்கடிக்கக்கூடிய அந்த பவருங்கிறது திமுக மட்டும்தான் இருக்கு. பளிச்சுன்னு கேட்கிறாரு ஆதவர்ஜனா, நீங்க உள்ள இருக்கணும், உள்ள இருந்து நோ சொல்லணும், வெளி. அதாவது என்னன்னா, ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு போன கூட்டத்தொடர்லயே, டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வந்து இவங்க வந்து அப்ப மேகதாது இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே நடந்தது தான். அப்பயே டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர்றது, லாஸ்ட்டாக நடந்த கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர்றது, அவங்க கொண்டு வர்ற மதியானம் டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வர்றாங்கன்னா காலையில் இவங்க மேகதாது இஷ்யூவை கையிலாக கிளப்பி வெளிநடப்பு பண்ணிடுறோம், நீங்கள் நிறைவேற்றிக்கங்கிறத ஒரு டீலிங்கில் தான் ஒரு நடந்திருக்கு. அது கடைசியில் அன்னைக்கு அந்த சிஜேபி ப்ரோட்டஸ்ட்னால அந்த இது அப்படியே கைவிடப்பட்டது. அடுத்து நவம்பர் டிசம்பரில் குளிர்கால கூட்டத்தொடரில் அவங்க கொண்டு வர போகிறோங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? இப்போ நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ப்ரெசென்டிங் ஓட்டு தான், யார் அவையில் இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் ஓட்டு, அதை வச்சு இவங்க வந்து பாஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஒன்று வெளிநடப்பு செய்வாங்க, இல்லாட்டி ஆப்சண்ட் ஆவாங்க. அதை தான் திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் வெளிநடப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு அவங்க எந்த பதிலும் கிடையாது. நாங்கள் எதுக்கு வெளிநடப்பு பண்ண போகிறோம், நாங்கள் இருந்து முறியடிப்போங்க, நாங்கள் அந்த தீர்மானத்தை நாங்கள் எரிச்சால் நாங்கள் அப்படின்னு பேச முடியலையே. ஏன்னா நீங்கள் அங்கேயும் பிடிமானம் இல்லை, இங்கேயும் பிடிமானம் இல்லை, வழக்குகள் இருக்குது, காப்பாற்றிக்கிறணும், ஒரு சாஃப்டாக ஒரு டீலிங்கை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னா அதுக்கு மேலே டீலிமிட்டேஷன் பில்லு வந்தாதான் தெரியும். திமுக அவங்க செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு சார். பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாமல் ஆயிடுச்சு, சட்டசபையில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்குறாங்க மக்கள், பெரிய ஒரு சேஞ்ச் வரும், திருப்பியும் திமுக மீண்டு வரும்னு சட்டசபையில் சொல்றதெல்லாம் நடக்கும்ன்றதை எதிர்பார்த்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க சார், அதில் தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்னு தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. வேற சிம்பிளாக சொல்லணும்னா 70 வயது இருக்கக்கூடியவர்கள் தான் மாவட்ட செயலாளர், 70 வயதுக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது. ஒரு மாவட்ட செயலாளர் முதல்ல 2 முறை இருக்கலாம்னு கால அறிக்கை வந்துச்சு. அப்புறம் செயற்குழு கூட்டத்தில் இல்லை அதை நாங்கள் 3 முறையாக நாங்கள் திருத்தம் பண்ணுறோம், உள்ள அப்ஜெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அதனால் ஒரு மாவட்ட செயலாளர் 3 முறை இருந்துக்கலாம். 3 முறைனா குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாம். அப்போ 20 வருஷம் பட்டா போட்டு இருந்துக்கலாம். அதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா, வட்ட செயலாளருக்கு வயது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வட்ட செயலாளர் இருக்கிறவருக்கு 50 வயசுக்குள்ள தான் இருக்கணும். பரவாயில்லையே. சரி, அதில் பார்த்து நிறைய தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க. 70 வயதுக்கு மேலே உள்ள யாருன்னா ஒரு 12 பேர் மாவட்ட செயலாளர் தூக்க போறாங்க. முக்கிய பேர் பையாவேலு, தளபதி, கம்ம ராமகிருஷ்ணன், அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், பூந்தமல்லி சுந்தர் அப்படிங்கிற ஒரு 10-12 பேரை தூக்க போறாங்க. வேலூர் ராணிப்பட்ட காந்திலாம் 80 வயசு அவருக்கு. 80 வயசுல மாவட்ட செயலாளராக பல முறை இருந்திருக்கிறார். அதில் பெரிய பியூட்டி என்னன்னா, அவர் பையனுக்கு சீட் கொடுத்தாங்க ராணிப்பேட்டையில். யாரு? காந்தி பையனுக்கு, வினோத் காந்திக்கு. அவரும் பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சார். நாமினேஷன் பண்ண போகிறப்ப இவருக்கு பையனுக்கு அப்பாவுக்கும் பயங்கர சண்டை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி பதவி விட்டு கொடுப்பேன்னு. அப்புறம் வேட்பாளராக அவரை மாற்றினாங்க. வினோத் காந்தி பிரச்சாரமே பண்ணிட்டாரு. அப்புறம் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ ஒரு இது வந்து தலைமையில் போய் என்னையை மாற்றி விட்டுருங்க, 80 வயசு தான் நானும் நின்றுக்கிறேங்கன்னு அவரை மாற்றி விட்டாங்க. அப்புறம் அவர் நின்னார். இந்த மாதிரி இன்னைக்கு நடக்குது. இளைஞர்களுக்காகவோ ஜென்சி இளைஞர்களுக்காகவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதில் அந்த தீர்மானமும் இல்லை. மாவட்டத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கிளவராக ஸ்மார்ட்டாக அவங்களுடைய 6வது அறிவை பயன்படுத்தி 70 வயசுக்கு மேலே இடம் தான் நிற்கக்கூடாது, என் பையன் இருக்கான்ல, பையனை போட்டுக்க, அதில் ஒரு வார்த்தை இல்லையே, வாரிசை பயன்படுத்தக்கூடாது நிர்வாக பதவிக்கு. அதுதான் எதிர்பார்த்தாங்க. வாரிசுங்கிற வார்த்தை இல்லை.
அப்புறம் வந்து ஜென்சிங்கிற வார்த்தை இல்லை, இளைஞர்கள் வார்த்தை இல்லை. தொடக்கமே 50 தான். 50ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது லிஸ்ட் பார்க்கலாம் நியூஸ்ல. அந்த லிஸ்ட்ல 50, 60, 60, 70 வரைக்கும் போகுது. 45ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 70 வயசுல நிப்பாட்டுறாங்க. 70 வயசா இருக்கிறது தான் லாஸ்ட் இது. இப்படி வச்சா நீங்க எந்த கட்சியை வளர்த்து எந்தத்தை இது பண்றது? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் 3 முறை இருந்துக்கிறேங்க, என் பையன் ஒரு 3 முறை. சரியா போச்சு, டீலிங் கரெக்டாக போச்சா? அவர்களை மீறி கட்சியில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு, ஒருத்தர் எங்க ஆக்டிவா போறான், இல்லைன்னு சொல்லாம போறான்னா அவன் கேட்பான், என்னப்பா நம்ம டெய்லி ஒரு சட்டை போட்டு வர்றான், பளபளப்பா இருக்கிறான், நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவானோ அப்படின்பாரான். சென்னையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரு வந்து கவுன்சிலராக இருந்தார். ஓ, சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில. இப்ப முதல்ல இருந்தார், இப்பதான் யாருமே இல்லையே. அதுதான், சென்னையில 2 பேர் தான் இருக்காங்க. கவுன்சிலராக இருக்கிறாரு, அவருக்கு சீட் கொடுக்குறாங்க, அவர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக. அப்போ அடுத்த முறை உள்ளாட்சி தேர்தல் வருது, அப்ப யாரு கொடுக்கணும்? அவர் தான் எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஓ, எம்எல்ஏ ஆயிட்டாரா? எம்எல்ஏ ஆயிட்டாரு. இப்ப அவரு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அவர் நின்ற வார்டுல யாரு கொடுக்கணும்? அந்த ஏரியாவில் இருக்க வட்ட செயலாளர் கொடுக்கணும், இல்லாட்டா பகுதி செயலாளர் கொடுக்கணும்ல. பார்த்தாரு, என் மனைவிக்கே கொடுத்துறேன். மனைவி வந்து கவுன்சிலரு, வீட்டுக்காரர் வந்து எம்எல்ஏ. விளங்குமா இந்த கட்சி? இதனாலதான் அன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு அமைச்சர், அவர் பையனை ஒன்றிய செயலர், பேரூராட்சி செயலர் ஆக்கிட்டார். நான் வந்து அமைச்சர், பையன் வந்து பேரூராட்சி செயலர். ஒரே குடும்பத்துல எல்லாம், ஒரே குடும்பத்துக்குள்ள. ஏன்னா அவங்க மேல தலைமையில கேட்க முடியாது, அவன் கேட்பான்ல திருப்பி, நீங்க மட்டும் என்ன தலைவரே அப்படின்னு அவன் திருப்பி கேட்பான்ல. அதனால கேட்கவும் முடியல. இப்படி கட்சியை சுருக்கி 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 ஒரு கூட்டத்துக்கு, ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சு சாமானியனருக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு யாருக்கும் அவங்க வந்து வாய்ப்பு இல்லை, உண்மையாக உழைக்கிறவனுக்கான அங்கீகாரம் இல்லை. அப்படிங்கும் போது அந்த கட்சியை விட்டு வெறுத்து போய் மக்கள் வெளியில் ஏறி ஆரம்பிச்சு இன்னைக்கு திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க்னு சொல்லக்கூடிய எஸ்சி மைனாரிட்டி ஓட்டுமே இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு திருப்பி நாங்கள் வந்து இதை ஆராய போகிறோம், நாங்களும் இந்த தோல்வி ஒத்துக்கிறோம். சரியா, தோல்வி ஒத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏதோ பெருசாக மாற்றம் வரப்போகுது அப்படின்னு செயற்குழு தீர்மானம் நாங்கள் அந்த 12 பேர் கொண்ட குழு கொடுத்த அறிக்கையை வாசிக்க போகிறோன்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றும் கிடையாது. அதில் வாரிசுகளை நாங்கள் அரசியலுக்கு, வாரிசுகளை கட்சி நிகழ்ச்சிக்கு கட்சிக்கு நிர்வாகியாக பயன்படுத்த மாட்டோம்னு ஒரு வார்த்தை இருக்கா? அவன் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவோம், பொறுப்புகள் இல்லாமல் பயன்படுத்துங்க. ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்க? அப்பா மாவட்ட செயலாளர்னா பையன் வந்து இளைஞரணி செயலாளர். எத்தனை பேர் சொல்லலாம், லிஸ்ட் போட சொல்லலாம். அப்பா மாவட்ட செயலாளர், பையன் இளைஞரணி செயலாளர். இல்லாட்டி இந்த வாரிசுகளுக்குள்ள ஒரு ஒரு இது இருக்கும், விளையாட்டுத்துறைன்னு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முதல்ல கொண்டுருவாங்க. முதல்ல விளையாட்டு அணியினுடைய மாவட்ட துறை செயலர். இப்போ 12 பேர் எடுத்துருவாங்கல்ல, இதுல எத்தனை பேர் மாவட்ட செயலர் பையனை கொண்டு வராங்கன்னு பாருங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. அது வந்து பிளட்ல ஊறி போய் போட வச்சியா கட்சியினுடைய மொத்த கட்டமைப்பையும் கலைத்துட்டு நீங்க வந்து உண்மையிலேயே வேலை செய்யற ஆட்களை தேர்ந்தெடுத்து பதவிகளை கொடுத்து உட்கார வச்சு 5 வருஷம் நீங்க கட்சியை வளர்த்தாத்தான் ஒழிய இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மீண்டும் கட்சியை வளர்க்கவே முடியாது. எங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.